ஆனா அந்த தப்பெல்லாம் செய்ய வச்சது நீதான் அஞ்சலி. எல்லாம் உனக்காக தான், உன் மேல இருக்கிற லவ்வால தான். ஆனா இன்னைக்கு நீ என்ன ஏமாத்தி இருக்க, நான் ஏமாந்திருக்கேன்னு நினைக்கும் போது டேய், உள்ளுக்குள்ள எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இந்த வலியெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது அஞ்சலி, புரியாது. நீ எனக்கு செஞ்சதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேணா? என்ன செய்யலாம்? சொல்லு மகேஷ். வேண்டாம் மகேஷ், என்ன விட்டுட. நான் தான் சொன்னல, நான் அஞ்சலி இல்ல மதிதானே. சொன்ன கேளு. வேண்டாம் வேண்டாம். உன்னை விடுறதா? இல்ல. உன்னை விட்டுட்டு போறதுக்கு நீ யாரு? எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கேன்னா அப்படியெல்லாம் உன்னை விட முடியாது. இப்ப சொல்லு, என்ன பண்ணலாம் சொல்லு. டேய் அண்ணா, சொல்லுங்கடா, இவள என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அண்ணா போட்டு தள்ளுங்கண்ணா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணா, எவ்வளவு பெரிய துரோகத்தை உங்களுக்கு பண்ணிருக்காங்க. போட்டு தள்ளத்தானே சரியா வரும். கரெக்டடா, போட்டு தள்ளினா தானே சரியா இருக்கும். மகேஷ் என்ன? போட்டு தள்ளிரலாமா? மகேஷ் என்ன மகேஷ்? பயந்துட்டியா? நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ செஞ்சதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? நான் இத்தனை நாளா காட்டாத லவ்வ இப்ப திரும்பவும் உன்கிட்ட நான் காட்டணும். அஞ்சலி, நீ என் உயிர், என் லைஃப், எனக்கு எல்லாமே நீதான். என்ன அஞ்சலி, உன்னை நான் கொல்லுவனா? நல்லா வாழணும்னு ஆசைப்படுற யாராவது தான் உயிரை தானே எடுத்துக்குவாங்களா? அஞ்சலி, நீ இறந்துட்ட நினைச்சு நான் எப்படி எல்லாம் துடிச்சு போனோம் தெரியுமா? ஒரு பக்கம் உன் சாவுக்கு நான் தான் காரணம்னு, என் வாழ்க்கையவே அழிச்சிருவணும்னு எனக்கு ஒரு பயம். அஞ்சலி மட்டும்தான் மனசுல இருக்கிறத பட்டுன்னு பேசுறா, முடிச்சது எல்லாத்தையுமே செய்யறா. அவள மாதிரி ஏன் நம்மளால இருக்க முடியலையேன்னு எல்லாரும் ஏங்க இருக்காங்க. ஆனா என்ன, எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு பேச வச்சு, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏங்க வச்சு என்ன அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வச்சுட்டேன். அதெல்லாம் நான் ஏன் பொறுத்துக்கிட்ட தெரியுமா? நான் உன்னை உண்மையா லவ் பண்ணதா? அது காதலுக்கு நீ என்ன திருப்பி கொடுத்த? சொல்லு, நீ என்ன திருப்பி கொடுத்த? அஞ்சலி, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்னோட அன்பு அத்தனையுமே உண்மை, எதுவுமே பொய் இல்ல. நான் உன்னை 1% கூட ஏமாத்தல. நீ ஏமாத்தல. நீ என்கிட்ட எதையும் மறைக்கல. அஞ்சலி. சரி, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ எதையும் மறைக்கல. உன் வீட்டுல இந்த அம்மாவை மறைச்சு வச்சிருக்கியே, அவங்கள ஏன்டா அடைச்சு வச்ச? அவங்க யாருங்கிற உண்மைய என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அது வந்து அஞ்சலி, அது நான் தான் உன்கிட்ட சொல்லி இருக்கேன். அவங்க கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காங்க, மென்டலா பிரச்சனையில இருக்காங்கன்னு. அது நம்மள பாதிக்கணும் தான் நான் மறைச்சேன். அதுக்காக தான் மறைச்சியா? இல்ல, அவங்க பேசினா உன்னை பத்தினைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். நீ எப்பேற்பட்ட அயோக்கியன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மறைச்சியா? அஞ்சலி, டேய் நிறுத்து. அவங்க உன் அம்மாவா?
சொல்லு, அவங்க உன் அம்மாவா இருந்தா? இல்லடா, அவங்கள ஏன்டா நீ மறைச்ச? சொல்லு, அப்ப அவங்க யாரு? ஏய் அஞ்சலி, அவங்க என் அம்மா தான். அம்மா சொல்லுமா. ஏமா அமைதியா இருக்க? நான் உன் புள்ள தானே. நீ தானே என் அம்மா. என்ன 10 மாசம் சுமந்து பெத்தது நீ தானே. பாரு, உன்னால அஞ்சலி என்ன எப்படிலாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு. இப்போ இங்க நடக்கிற மொத்த குழப்பத்துக்கும் நீதாம்மா காரணம். நீ பெத்த பிள்ளையோட வாழ்க்கைய நீயே அழிப்பியாமா? ப்ளீஸ்மா சொல்லுமா. போதும், ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு 1000 பொய். அடேங்கப்பா, ஐயோ, இவன் சொல்ற பொய்யெல்லாம் அடுக்கி அடுக்கி வச்சோன்னு வைங்க, அதுல செவ்வாய் கிரகத்துக்கு பாதையே போடலாம். ஏண்டா நீ இப்படிப்பட்டவனா இருக்க? அவ்வளவும் பொய் பொய் பொய், உன் உடம்பு பூரா பொய் தான். சிவகாமி, சிவகாமி, ஐயோ சிவகாமி, என்ன சிவகாமி நீ இந்த நிலைமையில இருக்க? ஐயோ கடவுளே. ஐயோ சிவகாமி, யாருடா இவ? யாருடா இவ? உனக்கு இவ அம்மாவா? இவ 10 மாசம் சுமந்து பெத்த புள்ளையாடா நீ? இவ பெத்த புள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமா? அதோ நிக்கிறானே இவன், நான் வளர்த்த பையன், என் மகன் முருகன்டா. இவன் தான் இவளோட புள்ள. என் வயித்துல பிறக்காத புள்ள, இவன் பெத்த புள்ள இவன் தான்டா.